அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 25/7/2025. பிரதமை திதி இரவு 11:23 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் மாலை 4 மணி வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். மந்த யோகம் என்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கடக லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சந்திரனுடன் புதன் வக்ரமாக, சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வாகனம் விற்க, சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, அரசு அதிகாரிகளை சந்திக்க, வழக்கு தொடர நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் அன்பாய் பேசுங்கள். ஏனென்றால் யாருக்கும் எந்த நாற்காலியும் நிரந்தரமில்லை. ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கை வந்துடுச்சுன்னு நீங்கள் ஆட மாட்டீங்க. அர்த்தராத்திரிலையும் நீங்கள் கொடைபிடிக்க மாட்டீங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏதோ இறைவன் ஒரு நல்ல வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்காரு. காசு, பணம், பதவியை கொடுத்துருக்காரு. அதை வச்சு முடிந்தால் 4 பேருக்கு நல்லது செய்வோம் என்று எங்கும் எப்பொழுதும் தயாள மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும். சில முக்கிய முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. ஒரு பக்கம் 7.5 சனி உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காரு. எங்கே போனாலும் மறைமுக எதிர்ப்புகள் இருக்குது. நல்லது செய்ய நாம் போனாலும் அதை பற்றியே ஏதாவது விமர்சனம் செய்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. நாம் சும்மா இருந்தாலும் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு ஏதாவது வதந்திகளையும் சிலர்லாம் கிளப்பி விடுறாங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சில முக்கியமான முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. ஆனாலும் பிள்ளைகளால் சின்ன சின்ன செலவுகள், சின்ன சின்ன அலைச்சல்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அவசர முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால செல்வாக்கு, பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் கொஞ்சம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, அறிவும் திறமையும் எல்லோரிடத்திலும் உள்ளது. ஆனால் அதை வழிநடத்தி செல்வதில்தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது. ஆமாங்க, அறிவு இருந்தாலும் அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தணுங்க. சரியான துறையில் நாம் இறங்கி அதை வேலை பார்க்கணுங்க. திறமை இருந்தாலும் கூட நம்முடைய திறமையை நாம் சரியான துறையில் பயன்படுத்தினா தான் நமக்கு நல்ல லாபம் எல்லாமே வரும்.
பெரிய பதவி பொறுப்புகளும் வருங்க. அதனால தாங்க எது இருந்தாலும் அதை சரியான நேரம் பார்த்து சரியாக பயன்படுத்தணுங்க. நேரம் பார்த்து பயன்படுத்தும் போது தான் நமக்கு பல வெற்றிகள் தேடி வருதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஆடிப்பட்டம் தேடி விதைங்கிற மாதிரி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்கிற மாதிரி நேரங்காலம் பார்த்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். உங்களை இப்போ எல்லாருமே மதித்து நடந்துப்பாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேரு கௌரவம் இருக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாக முடியுங்க. சனி பகவான் உங்களை பார்த்துன்னு இருக்கிறதுனால சில நேரங்களில் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ராகு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கௌரவ பதவிகள் தேடி வரும். உத்தியோகத்தில் ஒரு பக்கம் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். உயரதிகாரிகள் அவங்கள்ட்ட கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே இருக்கிற மேலதிகாரி உங்களுக்கு உதவி செய்வார். ஆனால் அந்த இமிடியட் பாஸ் இருக்கார் இல்லைங்களா, அவர்கிட்ட தான் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். பல வகையில் உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் தடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு சேருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கடவுளை பார்த்ததில்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். உங்களுடைய கஷ்ட காலத்தில் உதவியவர்கள் எல்லோருமே ஒரு வகையில் கடவுள்கள்தான். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் திடீர்னு கை கொடுக்குறாங்க இல்லைங்களா, திடீர்னு உதவுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாமே கடவுளுடைய அம்சங்கள் தாங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே நீங்கள் நன்றி மறக்க மாட்டீங்க. கஷ்டப்பட்ட காலத்தில் உதவியவர்களை காலமெல்லாம் கண்ணுக்குள் வைத்து வணங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. விவாதங்கள்லேயும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஜென்மகுரு நடந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எங்கே போனாலும் நம்மளை பயன்படுத்தி யாராவது முன்னுக்கு வந்துடுறாங்க. நாம் ஏதாவது ஒன்று போய் கேட்க போனால் அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டென்ஷன் வருது அல்லது ஃபோன் கால் வருது, அதில் அவங்க பிஸி ஆகிடுறாங்க. என்ன நேரமோ தெரிய மாட்டேங்குதே நம்ம நேரம்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்திலேயே புதனும் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களை சரியாக பயன்படுத்திக்கிற வாய்ப்பும் இப்போ இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வரும். தர்ம காரியங்களையும் நீங்கள் இறங்கி செய்வீங்க. சமுதாய நலப்பணிகள், அதுக்கடுத்து தான் சார்ந்த இனப்பணிகள் அதெல்லாம் கூட முன்னெடுத்து செய்யக்கூடிய நேரம் இப்போ அதுவும் செய்து கொண்டிருக்கீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி ஜெயிச்சும் காட்டுவீங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு சொத்து வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, உங்களிடம் கற்றுக்கொள்ளும் குணமும் மனமும் இருந்தால் நீங்கள் குழந்தைகளிடமிருந்து கூட கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இல்லாவிட்டால் புத்தரிடமிருந்து கூட நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஆமாங்க, இந்த சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்கள்லேயும் எது நடந்தாலும், எந்த செயல் நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லவற்றை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பாடத்தை படித்து கொண்டிருக்க கூடிய அனுபவசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பூசம் நட்சத்திரத்தில் மாலை 4 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 4 மணி முதல் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகுங்க. குடும்பத்தில் வீட்டில் சாதாரணமாக பேச போய் அது சண்டையில் முடிஞ்சிடக்கூடாதுங்க. ஏதாவது பழச சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டுருக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய தன்மானத்தை சீண்டி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதுக்காகலாம் சங்கடப்பட்டுக்க கூடாதுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் அப்படின்னாலே உங்ககிட்ட சகிப்புத்தன்மை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக சந்திரன் உட்காருவார். அதனால் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு எதையும் செய்ய பாருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. வியாபாரத்தில் கூட கொஞ்சம் வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லணும். வேலையாட்களை பகைச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். கூட வேலை பார்க்குற திடீர் விடுப்பில் போகிறதுனால எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்குங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நாம் வாழும் வாழ்விலேயே மிகவும் அற்புதமான சுவாரஸ்யமான காலகட்டம் இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலம்தான். ஆமாங்க, எல்லாருமே எதிர்காலத்தை நினச்சி கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்தை நினச்சி பார்த்து பெருமூச்சு விட்டுருப்பாங்க. ஆனால் நீங்கள் கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடமைகளை செய்வீங்க. இன்றைய நாளை நல்ல விதத்தில் நாம் கொண்டு போவோம். இன்றைய நாளில் நமக்கு என்ன கடமை விதிக்கப்பட்டிருக்கோ அந்த கடமையை சிறப்பாக செய்வோம்னு எங்கும் எப்பொழுதும் நிகழ்கால சம்பவங்களை நல்ல விதத்திலே பயன்படுத்தி சந்தோஷமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்குதுங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது. செலவு அதிகமாயிட்டே போகுது. பிள்ளைங்களும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. முன்னாடி பள்ளிக்கூடத்தில் படித்தாங்க, இப்போ கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு, கட்ட வேண்டியது இருக்குது. கடனும் ஒரு பக்கம் எகிரிக்கிட்டே தான் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு புரியலையேங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே சைடில் வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. கூடுதலாக சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகளும் உங்களுக்கு இனிமேல் கிடைக்குங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால வீட்டில் போய் பார்க்க வேண்டாங்க. பரஸ்பரம் வெளியில் வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் தரும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, எல்லோரும் இங்கே தேவைக்காக தேடப்படுகிறோம். தியாகிகள் யாரும் இல்லை. ஆமாங்க, அவங்கவுங்களுக்கு தேவை இருந்தால் நம்மளை தேடுறாங்க, நம்ம உதவிகளை கேட்குறாங்க. அந்த தேவை பூர்த்தியான பிறகு அவங்கவுங்க நகர்ந்து போயிடுறாங்க. இங்கே யாரும் தியாகி மாதிரி உட்காந்துக்கிட்டு தினந்தோறும் ஃபோன் பண்ணி கேட்குறவங்கெல்லாம் கிடையாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு காலத்திற்கேற்ப தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. பணவரவும் உண்டுங்க. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். புதனும் அங்கே தான் இருக்கார். சந்திரனும் அங்கே தான் இருக்கார். அதனால் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வீடுமனை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அது மாதிரி விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பழைய டிசைன் நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சகோதர வகையில் இருந்து வந்த சங்கடங்கள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபமும் கிடைக்கும். வாடிக்கையாளர்களும் வருவாங்க. ஆனால் கடையில் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உரிமை இல்லாத இடத்தில் மண்டியிட்டு கெஞ்சுவதை விட நமக்கு உரிமை இல்லை என்று ஒதுங்கி விடுவதே சிறப்பாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. உங்களை எங்கே மதிக்கிறாங்களோ அங்கே நீங்கள் இருப்பீங்க. மதியாதார் வாசல் நீங்கள் மிதிக்க மாட்டீங்க. அதே மாதிரி உண்மையான அன்பும் உரிமையும் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பீங்க. அந்த உரிமை மறுக்கப்படும் பொழுது எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அடம்பிடிச்சு கேட்டு வாங்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் இயல்பாக யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முக்கிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களில் இன்றைக்கி நீங்கள் முன்னால் நின்று சில விழாக்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீங்க. அம்மன் கோவில் திருவிழாவிலிருந்து பல விழாக்களுக்கு நீங்கள் சில ஆலோசனைகளையும் நீங்கள் கொடுப்பீங்க. புதன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதற்கான முயற்சிகளை இன்றைக்கி நீங்கள் இறங்கலாங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் இருக்கிற வேலையை விட்டுடலாமா, போதும் நாம் வீட்டில் இருந்தபடி ஏதாவது வியாபாரம் தொடங்கலாமா, சின்னதாக முதலீடு போட்டு ஏதாவது செய்யலாமே, 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கும் ஒரு மாற்றம் இருக்கிற மாதிரி இருக்குமேன்னு அந்த யோசனைக்குள்ளேயும் நீங்கள் போய் கொண்டிருப்பீங்க. 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்குங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு கார் இருந்தால் ஆடம்பரமாக வாழலாம், ஆனால் ஒரு மிதிவண்டி இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். ஆமாங்க, காசு பணம் சொத்து சுகம் பதவின்னு ரொம்ப பெருசாக வந்துட்டாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் எதை சாப்பிட்டீங்களோ அதை விரும்பி சாப்பிடுவீங்க. என்னென்ன உடற்பயிற்சி செய்தீர்களோ அதை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீங்க. ஆரம்பத்தில் மிதிவண்டியில் நீங்கள் போனீங்க, இப்போ மிதிவண்டியில் போகலன்னாலும் கொஞ்ச தூரமாவது அந்த மிதிவண்டியை பயன்படுத்தி எப்போதும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நட்பு வட்டமும் இன்றைக்கி பெருசாகுங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க. உறவினர்களுக்குள் இருந்து வந்த உரசல் போக்கு அதெல்லாமே கொஞ்சம் மாறுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகுங்க. புகழ்பெற்ற சில பொது நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் பரபரப்பாகவும் இருப்பீங்க. 4 புத்தகத்தை படித்து இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சு போமே அப்படிங்கிற மாதிரியும் மனசுக்குள்ளார ஒரு யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. கேது உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இருக்கிற உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை சுமை இருந்துகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கடமையை செய்யணும், நாம் கடமையை தள்ளிட்டு போகக்கூடாது அப்படின்னு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு அலுவலகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. வேலையாட்களுக்கு அதிகமாக முன்பணம் தர வேண்டாங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன்னுடைய தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு பெரிய இழப்பாகவும் ஏமாற்றமாகவும் இருக்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. விலகி போகிறாங்களா போட்டோம் அப்படின்னு விட்டுருவீங்க. விரும்பி யார் உண்மையாக வராங்களோ அவங்கள்ட்ட பேசுவோம், அவங்க இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் யார் விலகினாலும் விரும்பி வந்தாலும் தன்னுடைய கடமையை சீரும் சிறப்புமாக செய்து முடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குது. ஆனாலும் சந்திராஷ்டமமும் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. விவாதங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க பாருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். செல்வாக்கு அதிகரிக்கும், ஜெயிச்சும் காட்டுவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர்னு யாருக்கும் கடன் தர வேண்டாம். அறிமுகம் இல்லாதவங்களை வேலைக்கு சேர்த்துக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. புது புது விஷயங்கள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக கற்றுக்கிறது ஏற்றுக்கிறது நல்லதுங்க. எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு மறுதலித்து பேச வேண்டாங்க. இன்றைய தினம் விஐபிகள் ஒரு சிலர் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, விழுந்து விழுந்து சிரிப்பதில் தவறில்லை. ஆனால் விழுந்தவர்களை பார்த்து கைத்தட்டி சிரிப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். ஆமாங்க, நாம் நகைச்சுவைக்காக நாம் சிரிக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்க. ஆனால் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறது மிகப்பெரிய தவறுங்க. அதனால தாங்க சிரிப்பதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் சிந்திப்பதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் புண்படாதபடி பார்த்து கொள்ளக்கூடியவர்கள், அது மாதிரி நேர்த்தியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்குது, மறைமுக எதிர்ப்புகள் போட்டிகள் அதுவும் ஒரு பக்கம் அதிகமாயிட்டே இருக்குது. நம்ம கதை எங்கே போய் முடியும்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆவேசப்பட்டு கொண்டிருப்பீங்க. பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை, ஏதோ ஏழரை சனியெல்லாம் முடியுது, இனிமேல் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும் பொழுது அதை விட மோசமாக தான் இருக்குதுன்னு சில நேரங்களில் நினைத்து கொள்வீங்க. ஏன்னா நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் சாதகமாக இல்லாததுனால சில சங்கடங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஒரு முறை திருவண்ணாமலை சென்று வருவது நல்லது. பிரதோஷ பூஜைகளில் நீங்கள் கலந்துக்கிறது நல்லது. அது மூலமாக உங்களுக்கு ஒரு நேர்மறை சக்திகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க. ஆனால் அறிமுகமான புதுசுலேயே எனக்கு உதவி பண்ணுங்கன்னு பணம் கொடுங்கன்னு கேட்டுற முடியுமா? அதில் ஒரு தயக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேசினாலே சண்டையில் போய் முடியுதேங்கிற சங்கடம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் பங்குதாரர்களுடன் சின்ன சின்ன மோதல் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களை, சுமக்க தெரிந்து கொண்டால் இங்கே சுமைகளும் சுலபம்தான். சாதிக்க தெரிந்து கொண்டால் இங்கே சவால்களும் சாதாரணம்தான். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது, எப்படி சவால்களை சமாளிக்கிறது, எப்படி பிரச்சனைகளை சுமந்து கொண்டே சாதித்து காட்டுறது, இது பற்றியெல்லாம் இப்போ நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத பத்தியாக புத்தகம் பக்கமாக புத்தகம் எழுதுகிற அளவுக்கு இப்போ உங்களுக்கு அனுபவ பாடம் அதிகமாகவே கிடச்சிருக்குங்க. அதனால தாங்க முன்னாடி இருந்த இருப்பு வேறு, இப்போ நீங்கள் இருக்கிற இருப்பு வேறு. எல்லாம் ஏழரை சனி கற்றுக் கொடுத்த பாடம்ங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் சுமக்கும் தோள்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்து ஏமாந்ததும் கிடைக்குங்க. எதிர்பார்த்துன்னு இருக்கிறதும் இன்றைக்கி நடக்குங்க. வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்கும். பழைய பாக்கிகள் கூட இன்றைக்கி வசூலாகும். பழைய சரக்குகள் கூட இன்றைக்கி விற்று தீருங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்கள்கிட்ட இருந்த திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேருங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வாஷிங் மிஷின் அது மாதிரி சில முக்கிய சாதனங்களும் இன்றைக்கி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4 மணியிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை,
யாருக்காகவும் உன்னுடைய வெற்றியை ஒருபோதும் விட்டு கொடுக்காதே. ஏனென்றால் இந்த உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே பேசும். ஆமாங்க, அதனால தாங்க வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. எத்தனையோ நாள் உழைப்பு, எத்தனையோ நாள் வியர்வை சிந்தி கிடைக்கக்கூடியது வெற்றிங்க. அந்த மாதிரி வெற்றியை சிலர் தட்டி பறிக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கு ஒருபோதும் சம்மதிக்காமல் எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி கொடியை நிலைநாட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதை நினைக்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கவனம் செலுத்துனாங்கன்னா நல்லா இருக்குமே. அதே மாதிரி அதையும் இதையும் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்களே, உடல் பருத்து போயின்னு இருக்குது. வீட்டில் சமைக்கிறது நல்ல உணவுகள், ஆர்கானிக் உணவுகளாக சாப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும். நேற்று வந்தவங்க, நம்மளை விட வயதில் குறைவானவங்க, அனுபவத்தில் குறைவானவங்க, அவங்கெல்லாம் அடித்து அள்ளிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் நாம் என்னவோ இந்த பஜாரில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கோம், நம்மால் பெருசாக அது மாதிரி சம்பாதிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. உழைப்புக்கு ஒரு சிலர் மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் நடிப்புக்கு தான் எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு நடிக்கவும் வர மாட்டேங்குது, பெருசாக எதுவும் மாயதந்திரம் பண்ணுறதுக்கும் தெரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. உண்மைக்கு என்றைக்குமே வெற்றி உண்டுங்க, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. நடிப்பெல்லாம் இப்போ உடனே ஜெயிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் தோற்று போயிடும். உண்மை என்றைக்குமே ஜெயிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருக்கும். ஏழரை சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இடதுகை பக்கமாக வலிச்சுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. எந்த வலி இருந்தாலும் அந்த வலியும் தாங்கிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னும் சில நேரங்களில் முணுமுணுத்து கொள்வீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து இன்றைக்கி முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் ஒரே முன்கோபம் சிடுசிடுப்பாக இருக்கும், ஆனால் மாலை 4 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.